நம்ம எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்ட் அண்ட் சூதிங் ஃபுட்னா அது சாம்பார் ரைஸ் தான். நல்ல கமகமான வாசனை தர மாதிரியான ஒரு பொடி இதில் அரைச்சிருக்கேன். அதை போட்டோன்னா தான் அந்த எக்ஸாக்ட் சாம்பார் ஃபீல் கிடைக்கும். இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன். அது லாஸ்ட்டாக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இதுக்கு 3/4 கப் அரிசி எடுத்திருக்கேன். 3/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கோங்க. தக்காளி, ஒரு கட்டி பெருங்காயம், பச்சை மிளகாய், தண்ணி தாராளமாக ஊற்றிக்கோங்க. உப்பு இதெல்லாம் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. 3 to 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 4 வரமிளகாய், கொஞ்சம் மிளகு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், உளுந்து, துவரம்பருப்பு, முழு மல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. கரிக விட்டுறக்கூடாது. கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம அந்த பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் மஞ்சத்தூள், புளித்தண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கோங்க. உப்பு பத்தலைனாலும் போட்டுக்கலாம். இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை சேர்த்துங்க. அடுத்து வரமிளகாய், அடுத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் சாதத்தில் இதை சேர்த்துருங்க. இப்போ நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். வேக வச்ச வேர்க்கடலை, நெய் தாராளமாக விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்து கிளறுனா நம்ம சாம்பார் ரைஸ் ரெடி. இடையில அந்த கல்லை வரதுனால அந்த சைட் டிஷ் கூட தேவை இருக்காது. சூப்பராக இருக்கும். கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.